அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கிரேப்ஸ் ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு நான் இன்றைக்கி கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சீசனில் நமக்கு இந்த கலர் தான் கிடச்சிது. டார்க் கிரேப்ஸ்குள்ளே அந்த கலர் இல்லை. இதை இப்போ நான் கொஞ்சம் நேரம் வாட்டரில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு நல்லா வாஷ் பண்ணி இப்போ உதிர்த்தி எடுத்தாச்சு. கிரேப்ஸ் ஜூஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம அதுலேயும் இல்லாமல் இந்த கிரேப்ஸில் சீடு இருக்குது. இந்த சீடோடி உள்ள கிரேப்ஸ் ரொம்ப நல்லது. இதை பச்சைக்கு நம்ம குடிக்கிறதா இருந்தால் அது கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு பிடிக்காது. அதனால நம்ம இன்றைக்கி இதை கொதிக்க வச்சு குடிக்க போகிறோம். இதில் நான் ஏலக்காவும் ஆட் பண்ணியிருக்கேன், வாட்டரை ஊற்றிருக்கேன், சுகரும் ஆட் பண்ணி இதை இப்போ நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்படி நம்ம ஜூஸ் செய்து குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏலக்காவோட ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கொதிச்சிட்ருக்கு. நமக்கு ஒரு கொதி வந்தால் போதும். அதுக்கப்புறம் இப்போ இதை மூடி வச்சிடலாம். அது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இப்போ நல்லா ஆறியாச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸாக அடித்து எடுத்துக்கலாம். அதில் உள்ள வாட்டர் தான். இப்போ நம்ம ஜூஸ் அடித்தாச்சு. இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நம்ம வாட்டரையும் ஆட் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். இதை இப்போ நம்ம அரிப்பில் போட்டு நல்லா அரித்து எடுத்துக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாது. தேவைக்கு வாட்டரை ஆட் பண்ணி குடிக்கலாம். இந்த கோதை மட்டும் நம்ம தூர போட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான கிரேப்ஸ் ஜூஸ் ரெடி ஆகிட்டு. இதை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏலக்காய் ஃப்ளேவரோட குடிக்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்ல ஹெல்த்தியான கிரேப்ஸ் ஜூஸ் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்ம டெய்லி ஒவ்வொரு கிளாஸ் குடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.